ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டூ காமன் மென். அந்த டூ அப்படியே கொண்டு வா இந்த பக்கம். வெல்கம் பேக் டு டூ காமன் மென். இந்த வாட்டி இந்த விரல், இந்த 4 விரல் சீரீஸ்ல வந்து இன்னும் 2 விரல் பாக்கி இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தனா, இது வந்து ஒரு ஆல்பம் சாங். இது வந்து மூவி சாங் கிடையாது. முதல்ல ஒரு ஆல்பம் சாங் பண்றோம். ஓ ஓகே, இண்டிபெண்டன்ட் ஆல்பம். இண்டிபெண்டன்ட் ஆல்பம். இந்த ஆல்பம் பேர் வந்து ஓர் மக்காய். ஓர் மக்காய். ஆமா, ஓர் மக்காயா இல்ல ஓர் மக்கையான்னு தெரியல. ஓர் மக்கை தெரியல, எப்படின்னு தெரியல அது. ஆமா, இது வந்து எம் ஜெயச்சந்திரன் அப்படி சொல்லிட்டு வந்து ஒருத்தர் மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகே, ஜெயச்சந்திரன் நம்ம ஏதோ ஆல்ரெடி, அவர் வந்து பி ஜெயச்சந்திரன், அவர் மிகப்பெரிய ஒரு சிங்கர். ஓகே ஓகே, அவரோட பாட்டு நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஆமா. இது எம் ஜெயச்சந்திரன். லிரிக்ஸ் வந்து விஜயன் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஈஸ்ட் கோஸ்ட் விஜயன். எனக்கு தெரியல இது யாருன்னு சொல்லிட்டு, ஆனா பேர் நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க அவரை எப்படி சொல்லிட்டு, எங்களுக்கு தெரியல. ஆமா, என்ன கேரளால இருந்துகிட்டு ஈஸ்ட் கோஸ்ட்னு போட்டிருக்காரு. அவர் பேர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட். சரியா. அப்புறமா வந்து இது பாடினது யாருன்னு பார்த்தோன்னா அதுதான் உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் இது வந்து தாசேட்டனும் சித்ரா சேச்சியும் பாடி இருக்காங்க. 4 விரல் சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம இந்த லாஸ்டா 2 பார்த்தது 2மே இதேதான். தாசியட்டன் சித்ரா சேச்சி தான். நாட் கம்ப்ளைனிங், நதிங் டு கம்ப்ளைன். நீ வேணும்ட்டே அந்த மாதிரி தொடறாங்கிறது எனக்கு தெரியும். டேய், நீ 4 சூஸ் பண்ணி வச்சிட்டு. ஓகே, இந்த பாட்டு பேரு, அந்த ஆல்பம்ல இந்த பாட்டு பேர் வந்து ஓர்மக்காய் இனியொரு ஸ்நேக கீதம். ஓகே, பாத்துருவோமா? யா டெஃபினெட்லி. ഇനിയൊരു സ്നേഹഗീതം ആദ്യമായി പാടുമെന്നാത്മഗീതം നിനക്കായി കരുതിയൊരിഷ്ടഗീതം രാഗസാന്ദ്രമാം ഹൃദയഗീതം എൻ പ്രാണനിൽ പിടയുന്ന വർണ്ണഗീതം കുറിക്കുവാൻ കാമിനിയായി ഓമനിക്കാനെന്റെ മകളായി കനവുകൾ കാണുവാൻ കാർവർണ്ണനായി ഓമനിക്കാനോമൽ കുരുന്നായി വാത്സല്യമേകുവാൻ അമ്മയായി നീ നേർവഴി കാട്ടുന്ന തോഴിയായി അറിഞ്ഞതല്ലേ നീ അറിഞ്ഞതല്ലേ
ഇനിയൊരു സ്നേഹഗീതം ആദ്യമായി പാടുമെന്നാത്മഗീതം ഒന്നിനുമല്ലാതെ എന്തിനു വേണ്ടി നാം എന്നോ ഒരു നാളിലൊന്നു ചേർന്നു ഒന്നിനുമല്ലാതെ എന്തിനു വേണ്ടി നാം എന്നോ ഒരു നാളിലൊന്നു ചേർന്നു ഒരിക്കലും അകലരുതേ എന്നാശിച്ചു ഹൃദയത്തിലായിരം ചോദ്യങ്ങളിനിയും അറിയാതെ പറയാതെ ബാക്കി വച്ചു നമ്മളെല്ലാ പ്രതീക്ഷയും പങ്കുവച്ചു ഓർമ്മയില്ലേ നിനക്കോർമ്മയില്ലേ ഓർമ്മയ്ക്കായി നീയൊരു സ്നേഹഗീതം ആദ്യമായി പാടുമെന്നാത്മഗീതം നിനക്കായി കരുതിയൊരിഷ്ടഗീതം രാഗസാന്ദ്രമാം ഹൃദയഗീതം എൻ പ്രാണനിൽ പിടയുന്ന വർണ്ണഗീതം നിനക്കാ ഓർമ്മയ്ക്കാ ഇനിയൊരു സ്നേഹഗീതം இப்படி ஒரு ஸ்பேஸ்ல போட்டாங்களா? வேற லெவல் ஸ்பேஸ்ல போட்டாங்க. ஆமா. அதாவது இப்பதான் வீடியோ ஸ்டார்டிங்ல தானே சொன்னேன், இன்னைக்கு கேட்ட அந்த 4 விரல் சீரீஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட 2 பாட்டுமே தாசேட்டன் சித்ரா சேசி தான். பட் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து எவ்வளவு உண்மையாயிடுச்சு பாரு. ஆமா ஆமா. இது வந்து அந்த காலத்தோட மியூசிக் வீடியோ போல இருக்கு. ஆமா ஆமா. ஏர்லி டைம்ஸ் ஆஃப் மியூசிக் வீடியோ அப்படின்ற அந்த கான்செப்ட். பட் அதெல்லாம் தாண்டிடுச்சு. அந்த சீனரியுமே ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா எல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் தனி. ஆனா எதுக்கு விஷுவல்ஸே தேவையில்லையேன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கெல்லாம். மியூசிக்கே வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா போனதுனால இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து நம்ம கண்ணா முன்னோம்னா தானா விஷுவல்ஸ் வந்துரும். அவங்களுக்கு ஏத்த விஷுவல்ஸை போட்டுக்கலாம் அங்க. அந்த மாதிரி ஒரு இது இல்ல, ரொம்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரமா. பட் இதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா இது வந்து டக்குன்னு அப்படியே ஒரு டைம் குறைச்ச மாதிரி, ஸ்லோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, சூதிங்கா இருந்துச்சு. ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு நம்ம 2-3 பாட்டு கேட்டிருந்தாலும் இந்த பாட்டுல வந்து உள்ளேந்து கரெக்டா அந்த உள்ளேந்து என்னோட அந்த எப்படி சொல்றது, எனக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ், நமக்குள்ள ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து வைப்ரேட் பண்ண ஃபீலிங் இந்த பாட்டுல தான் அந்த கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன். வாய்ஸ்லயே வந்து ஒரு மாதிரி கேப்சர் பண்றாங்க. ஆமா, ஸ்டார்டிங்லயே பார்த்தனா அந்த சாக்ஸோஃபோனோட ஒரு மெலடி ஒன்னு வாசிச்சுட்டு அப்புறம் ஒரு ஹம்மிங் ஒன்னு பண்ணாங்க பாரு சித்ரா சேச்சி. அங்கேயே ஆக்சுவலா எனக்கு வந்து இது எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு இது கிடைச்சது. வாவ், ஒரு ஜோனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு. 2 பேருமே அதுதான் ப்ரோ, எவ்வளவு பாட்டு பாடினாலும் அவங்க வெரைட்டி வந்து அப்படியே குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல வந்து அப்படியே 2 பேரும் எவ்வளவு சாஃப்டா பாடி இருக்காங்க. ரொம்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நுவான்ஸ்டா இருந்துச்சு, ரொம்ப சட்டிலாவும் நுவான்ஸ்டாவும். அது எப்படி போத் அட் த சேம் டைம் எப்படின்னா அந்த அவங்க பாடுற ஒரு விஷயமும் ரொம்ப கான்சியஸா இதா சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து மைண்ட்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப மைண்ட்ஃபுல்லா கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, மைண்ட்ஃபுல்லா பாடின மாதிரி இருந்துச்சு. நிறுத்தி நிதானமான ஒரு பேஸ்ட்ல நல்ல ஒரு அந்த ஒரு சின்ன சின்ன இதுக்கும் அதே மாதிரி பார்த்தியா டியூன் வந்து எப்படி போகும் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. இப்படி இப்படி வந்து நல்லா அப்படியே ஒரு ஃப்ளோவா போயிட்டே இருந்தது பாட்டு ஃபுல்லாவே. அதே மாதிரி இந்த சாங்கோட டியூனுமே எப்படின்னா வந்து
சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க யார் கேட்டாலுமே அவங்களுக்கு கம்ஃபர்டிங்கா சூதிங்கா இருக்கும். சின்ன குழந்தைய கூட நீ பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணிட்டு நீ அப்படியே வந்து சைல்டு வில் லிசன். அந்த மாதிரி தான் இருக்கு பாட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த தாசேட்டன் ஒரு சில இடத்துலலாம் நிறுத்தி நிதானமா வந்து விப்ராட்டோ மாதிரி பண்றாரு. அது வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே இந்த இப்போ பெல்லோஸ் போடுற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, ஹார்மோனியம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து நீ அந்த பெல்லோஸ் இருக்கும்ல, அது நீ போட்டனா அது உள்ளே இருந்து ஏர் கம்ப்ரஸ் ஆகிறதுல அது ஒரு ஒரு விதமான ஒரு டொனாலிட்டியும் ஒரு டாம்பர் வரும்ல, அந்த அந்த மாதிரி அவர் வந்து ரீட்ஸ் அப்படியே அது அப்படியே வருது, பெல்லோஸ் போட்ட மாதிரி வருது ஒரு வாய்ஸ் அப்படியே அது உள்ளே இருந்து. செம்மையா இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாம் நிறைய இடத்துல. ஆமா ஆமா. அப்புறமா நம்ம விஜயன் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ங்கிறது வந்து அந்த கம்பெனி பேர் போல இருக்கு. ஆமா ஆமா, நாங்களும் ஏதோ ஸ்டார்டிங்ல வந்து என்ன ஈஸ்ட் கோஸ்ட் அப்படி இல்ல சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் அது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஆடியோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த கம்பெனியோட இது போல இருக்கு. நல்ல ஒரு இது ஆடியன்ஸ் சஜஷனா ரெக்கமெண்டேஷனா இல்ல, வந்து அப்படி இப்படி தேடி எடுத்தது. அப்படியா? சூப்பர் ப்ரோ. நம்ப மாட்டேன். இல்ல நான் நினைச்சேன் இது ஆடியன்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னு நினைச்சேன். இல்ல probably ரெக்கமெண்டேஷன்ல கூட இருந்திருக்கலாம். ஆனா ரெக்கமெண்டேஷன்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆல்பம் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி நான் கேட்கல. யூசுவலா மூவி நேமோட தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. செம்ம நல்லா அந்த டைம்லோட ஆல்பம் இது நல்லா பண்ணிருக்காங்க. early times of ஆல்பம் வேற நல்லா பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. எம் ஜெயச்சந்திரன் சூப்பரா பண்ணிருக்காரு மியூசிக். ஆக்சுவலா செம்ம மியூசிக், ரொம்ப நல்ல பாட்டு. கைஸ், இந்த சாங் ஓட ரியாக்ஷன் வந்து எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சாங்கில் ஏதாவது எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்பம் சாங்ஸ்லாம் வந்து இப்போ தான் நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஆமாம், ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி ஜோன் யூனோ மலையாளம் சீனில் ஆல்டர்னேட் மியூசிக், சினிமா இல்லாத இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்டன்ட் மியூசிக் அந்த மாதிரி வந்ததெல்லாமும் சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த மாதிரிலாம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏற்றி விடுங்க, ஏற்றி ஓகேயா, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அழுத்திக்கோங்க. See you on the next one guys. இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது.